மட்டக்களப்பில் கடந்த நாட்களாக வாட்ஸ்அப் செயலிகள் ஹேக் செய்யப்படுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. அந்த அடிப்படையில் நேற்று முன்தினம் 28ஆம் திகதி மட்டு வாழைச்சேனையில் உள்ள நபர் ஒருவருக்கு தொலைபேசி அழைப்பொன்றை ஏற்படுத்திய நபர், காசாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அனுதாபம் தெரிவிக்கும் நிகழ்வொன்று ஏற்பாடு செய்துள்ளோம். அதற்காக தங்கள் தொலைபேசிக்கு குறுஞ்செய்தி மூலமாக சில இலக்கங்கள் வரும். அந்த இலக்கத்தை தங்களுக்கு கூறுமாறு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தியவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அவருக்கு வந்த சில இலக்கங்களை அழைப்பை ஏற்படுத்திய நபருக்கு கூறிய வேளையிலிருந்து குறித்த நபரின் வாட்ஸ்அப் அந்த நொடியே ஹேக் செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு ஹேக் செய்யப்பட்டதுடன் மட்டுமல்லாது குறித்த வாட்ஸ்அப்பில் இருக்கும் அவரின் நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அவர் சார்ந்த நபர்களின் தொலைபேசி இலக்கங்களுக்கு அவசரமாக தனக்கு பணம் தேவை என்றும் நாளை தந்துவிடுவேன் என்றும் ஆங்கிலத்தில் குறுஞ்செய்திகள் மூலம் ஹேக் செய்த நபர் அனுப்பியுள்ளார். இவ்வாறு தனது வாட்ஸ்அப் ஹேக் செய்யப்பட்ட விடயத்தை வேறு தொலைபேசிகளூடாக மற்றவர்களுக்கு தெரியப்படுத்திய பாதிக்கப்பட்ட நபர் பிரச்சினை பூதாகரமாவதை தடுத்துள்ளார். அதே சமயம் இதே போன்ற பல சம்பவங்கள் தற்போது மட்டக்களப்பில் நடந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட மற்றுமொரு நபர் போலீசில் முறைப்பாடு செய்ய சென்ற வேளை சைபர் கிரைமில் முறையிடுமாறு கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறான சூழ்நிலையில் மேலே குறிப்பிட்டவாறு பொதுமக்களுக்கு தொலைபேசி அழைப்புகள் ஏதும் வந்தால் அதனை தவிர்க்குமாறும், உங்களுக்கு வரும் எண்ணை கூறும்படி யாரும் தொலைபேசி மூலம் தெரிவித்தால் அதை கூறாமல் தவிர்க்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள்.